கோவையை குறிவைக்கும் திமுக களமிறங்கும் 10 வேட்பாளர்கள் யார் யார்? அதிமுகவின் கோட்டை என அறியப்படும் கொங்கு மண்டலம் என அழைக்கப்படும் கோவை மாவட்டத்தை குறிவைத்த திமுக மேலிடம் களமிறக்க 10 வேட்பாளர்களை தயார்படுத்தியுள்ளது. அவர்கள் யார் யார் என்பதை இங்கு காண்போம். கடந்த முறை கொங்கு மண்டலத்தில் உள்ள கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்று திமுக படுதோல்வி அடைந்த நிலையில் இந்த முறை 10ஐயும் மொத்தமாக அள்ளி கோவையை திமுகவின் கோட்டையாக்க வேண்டும் என திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. கோவை மாவட்ட வேட்பாளர்கள் தேர்வில் இந்த முறை திமுக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறதாம். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளை பொறுத்தவரை திமுக தலைமை சிலரது பெயர்களை தேர்வு செய்து அவர்களின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து ஆய்வு நடத்தி வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை மொத்தமுள்ள 10 சட்டசபை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்றது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து அதிமுகவின் கோட்டையாகவே உள்ளது. இந்த முறை எப்படியாவது அங்கே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என 4 ஆண்டுகளுக்கு முன்பே கரூர் மாவட்டத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக நியமித்தது திமுக மேலிடம். செந்தில் பாலாஜி நியமனம் செய்யப்பட்ட பிறகு கோவையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. கோவை மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு நகராட்சி பேரூராட்சிகளையும் கைப்பற்றியது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்கள் வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. எனவே இந்த சட்டசபை தேர்தலிலும் கோவை மாவட்டத்தில் அதிமுக தான் வெற்றி பெறும் என அதிமுகவினர் கூறி வருகின்றனர். கோவை மாவட்டம் எங்கள் கோட்டைதான் என அவர்கள் அடித்துச் சொல்கிறார்கள். அதே சமயம் இந்த முறை திமுகவின் கணக்கு மாற்றி எழுதப்படும், திமுக தான் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் அதற்கு உறுதுணையாக செந்தில் பாலாஜி இருப்பார் எனவும் திமுகவினர் அடிக்காத குறையாக கூறுகின்றனர். அதிமுகவின் வேட்பாளர் நேர்காணல்கள் நடந்து தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் கோவையை மையமிட்டு அந்த சூடு இன்னும் அதிகமாகத்தான் உள்ளது. தேர்தலில் வெற்றி என்பது களப்பணியை விட வேட்பாளர் தேர்வும் அதிமுக்கியம். அந்த வகையில் கோவையில் வெற்றி வாகை சூட வேட்பாளர் தேர்வில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே மிகுந்த கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடுவார்கள் என்ற பேச்சு மத்தியில் எழுந்துவிட்டது. திமுக வட்டார தகவல்களின்படி 2 அல்லது 3 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ள 7 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடவும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் கூடலூர் நகராட்சி தலைவரும் கூடலூர் நகர திமுக செயலாளருமான அறிவரசு அல்லது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் TR சண்முகசுந்தரம் ஆகிய இருவரில் ஒருவர் நிறுத்தப்படுவார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றிய திமுக செயலாளர் SP சுரேஷ்குமார், தொண்டாமுத்தூர் தொகுதியில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ரவி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவர். அதேபோல கோவை தெற்கு தொகுதியில் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி வேட்பாளராக நிறுத்தப்படுவார். சிங்காநல்லூர் தொகுதியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் தமிழ்ச்செல்வனும், சூலூர் தொகுதியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளன. பொள்ளாச்சி தொகுதியில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளரான டாக்டர் C மகேந்திரன் போட்டியிடுவார். இவர் மக்கள் நீதி மையத்தில் இருந்தபோது கமலுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகள் பெற்றவர். அதேபோல கிணத்துக்கடவு தொகுதியில் குறிச்சி நகராட்சி தலைவராக இருந்த பிரபாகரன் மீண்டும் களமிறக்கப்படுவார் என கூறப்படுகிறது. கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட இவர் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கிணத்துக்கடவு தொகுதியை கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் கட்சி கேட்டு வருகிறது. இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க வாய்ப்பில்லை என்றாலும் அப்படி நிறுத்தப்பட்டால் அங்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல கோவை வடக்கு தொகுதியை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும், வால்பாறை தொகுதியை CPIக்கு ஒதுக்கவும் திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டின் போது சில தொகுதிகளில் மாறுதல்கள் ஏற்படலாம் என்றும் இப்போதைக்கு இதுதான் நிலவரம் என்றும் அறிவாலய வட்டாரத்தினர் கூறுகின்றனர்.